நீங்கள் பாவிக்கிற இந்த டிக்டாக்கை வச்சு ஒரு நாளைக்கு $10 $100 வரையும் ஆர்கானிக்காக எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் உங்களால் ஏர்ன் பண்ண இயலும்னு சொன்னால் உங்களால் நம்ப எழுதா. எஸ் முடியும். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி டிக்டாக்ல நீங்கள் வீடியோ போட டிக்டாக் உங்களுக்கு பணம் தர மாதிரி நான் சொல்லலை. அப்படி தரவும் மாட்டாங்க. ஒன்லி யூடியூப்ல தான் யூடியூப் மானிட்டைசேஷன் ப்ரோக்ராம் இருக்குது. டிக்டாக்ல அது இல்லை. அப்போ நான் சொல்கிற விஷயம் என்னன்னு சொன்னால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிறது உண்மையாக ஒரு கோல்ட் மைன் உண்டு. நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்கிறதுக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ண தேவை. உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்க தேவை. எந்த விதமான பயங்கரமான அப்படி நாலேஜும் உங்களுக்கு இருக்க தேவை. உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பர்சனல் பிராண்ட், உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பெஸ்ட்டான ரெக்கரிங் கமிஷன் வர ஒரு அஃபிலியேட் ப்ராடக்ட், இது ரெண்டும் தான் உங்களுக்கு தேவை. ஈஸியாக எவ்ரிடே $10 $100 வரையும் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் சூப்பர் அஃபிலியேட் ஆகினீங்கன்னா ஈஸியாக $1000 டே கூட நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். முதலாவது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னென்னு ஈஸியாக சொல்கிறோம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சிம்பிள் கான்செப்ட் தான். இன்னொரு ஆளோட ப்ராடக்டையோ இன்னொரு ஆளோட சர்வீஸையோ நீங்கள் உங்களோட மார்க்கெட்டிங் எஃபர்ட்டை பாவிச்சு சேல்ஸ் எடுத்து கொடுப்பீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் ஓனர் ஒரு கமிஷன் ஒன்று தருவார். இது 10% 90% வரையும் வேரி ஆகும். அது ப்ராடக்ட் ஓனர் டிசைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், எங்களுக்கு தான் மார்க்கெட்டிங் பண்ண தெரியாதுன்னு சொல்லி. நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முதல் உங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ண தெரியாதுன்னு சொல்லியிருப்பீங்கன்னா நான் அதுக்கு எக்ரி பண்ணியிருப்பேன். மார்க்கெட்டிங் பண்ணுறங்கிறது கஷ்டமான விஷயமா தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம எல்லாருமே நம்மளோட டைமில் கிட்டத்தட்ட 5ல் ஒரு பங்கு அப்படி 5ல் 2 பங்கு ஃபுல்லாக சோஷியல் மீடியாவெலாம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சோஷியல் மீடியாங்கிறது 100% ஃப்ரீ. ஜஸ்ட் சிம்பிள் வீடியோஸ்களை க்ரியேட் பண்ணுறது மூலம் ஈஸியாக எந்த ப்ராடக்ட்டோ எந்த சர்வீஸோ நீங்கள் ஈஸியாக மார்க்கெட்டிங் பண்ணிக்கொள்ளலாம். நான் எந்த அளவு கிரிப்டோவில் ஏர்ன் பண்ணிக்கணும் அதே அளவு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கால் ஏர்ன் பண்ணியிருக்கேன். நிறைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் எனக்கு கண்டினியூஸாக கமிஷனல் வந்துகிட்டே இருக்குது. நான் சில நேரம் 2-3 வருஷத்துக்கு முதல் செஞ்ச வகு கூட இன்றைக்கு வரையும் எனக்கு கமிஷனல் வந்துட்டு இருக்குது. அதில் பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெக்கரிங் அஃபிலியேட் கமிஷன் சொல்கிறேன். ரெக்கரிங் அஃபிலியேட் கமிஷன்னா ஒரு சாஃப்ட்வேரோ அப்படி மந்த்லி பே பண்ணுற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்வீங்கன்னா அந்த ப்ராடக்டையோ சர்வீஸையோ அதாவது அந்த சாஃப்ட்வேரோ சம்திங்கோ யாரோ ஒரு ஆள் வாங்கி ஒரு மந்த்லி அவர் பே பண்ண கண்டினியூஸாக உங்களுக்கு மந்த்லி அந்த சாஃப்ட்வேர் இல்லாட்டி அந்த கோர்ஸோ சம்திங் அவங்க உங்களுக்கு கண்டினியூஸாக மந்த்லி உங்களுக்கு கமிஷன் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் இதுக்கு ஒரு தர மார்க்கெட்டிங் எஃபர்ட்டை பாவிச்சு ஒரு யூஸரை நீங்கள் அந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணினா கூட அந்த யூஸர் 10 வருஷத்துக்கு அந்த ப்ராடக்டை பாவிச்சிட்டு இருந்தால் உங்களுக்கு 10 வருஷமும் உங்களுக்கு கமிஷன் கிடைச்சிட்டு இருக்கும். அதுதான் பவர் ஆஃப் ரெக்கரிங் அஃபிலியேட் கமிஷன். உங்களுக்கு இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்ய தெரியாது, இது எப்படி எடுத்து ஆரம்பிக்கிறேன் என்ன செய்கிறேன்னு சொல்லி எதுவுமே தெரியாட்டி ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் எனக்கு தெரிஞ்ச எல்லா நாலேஜையும் நான் ஒரு கோர்ஸ் மாதிரி பண்டில் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது ஃபவுண்டேஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபவுண்டேஷனில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் பேசிக்ஸ் எல்லாத்தையுமே டீச் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது பர்சனல் பிராண்ட், எப்படி உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பர்சனல் பிராண்ட் ஒன்று உருவாக்கி அதோட பேக் எண்டில் தேவையான அளவு உங்களை நிச்சில் இருக்கிற அஃபிலியேட் ப்ரோக்ராமில் எப்படி ப்ரொமோட் பண்ணுற ப்ளஸ் பெஸ்ட்டான ரெக்கரிங் கமிஷன் தர அஃபிலியேட் ப்ரோக்ராமில் என்ன இருக்குங்கிற எல்லா விஷயத்தையுமே இதில் டீச் பண்ணியிருக்கிறேன். 3வது நம்மள்ட்ட இந்த பாவிக்கிற இந்த டிக்டாக்கை வச்சு எப்படி ஒரு ஆர்கானிக் ஃபனல் ஒன்று க்ரியேட் பண்ணுற, டிக்டாக்ல வீடியோஸில் க்ரியேட் பண்ணுறது மூலம் வைரலாகி எப்படி நிறைய வியூஸ் எடுத்து அதன் மூலம் எப்படி லீட்ஸ் எப்படி ஃபனல் பண்ணி எப்படி ப்ராடக்ட்ஸில் சேல் பண்ணுற எல்லா விஷயத்தையுமே இதில் டீச் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது இந்த ஃபனலுக்குள்ளார வர லீடை எப்படி ஓன் பண்ணுற, எப்படி லீடை ஓன் பண்ணுற விஷயத்தை ஃபைனல் மாடியூலில் டீச் பண்ணியிருக்கிறேன். எல்லாமே நான் இவ்வளோ காலத்தில் கிட்டத்தட்ட அஃபிலியேட் மார்க்கெட்டிங் 6-7 வருஷமாக செஞ்சுட்டு இருக்கேன். நாங்கள் ஆல்ரெடி யூடியூப்பில் செஞ்சுட்டு இருந்தேன். நான் அதுக்கு பிறகு டிக்டாக்கு மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே இந்த மாடியூல்ஸில் நான் டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்கிறேன் வித் எக்ஸாம்பிள்ஸோட. அதில் முதலாவது மாடியூலான ஃபவுண்டேஷனை ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி பப்ளிஷிங் பண்ணிட்டேன். இந்த மாடியூல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 17 நிமிஷம். அடுத்தடுத்த மாடியூலையும் கண்டினியூஸாக அப்டேட் பண்ணுவேன். அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிக்டாக்லேயும் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனல்லையும் நான் அப்டேட் பண்ணுவேன். ஓகே, இது எல்லாத்தையுமே நான் எங்கே அப்டேட் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் HBU கன்சல்டன்சி கம்யூனிட்டியில் நான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் என்ன HBU கன்சல்டன்சி கம்யூனிட்டியில் இல்லை அதில் ஜாயின் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைம் இந்த வீடியோக்கு எத்தனை லைக் இருக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதில் எப்படி ஜாயின் பண்ணுறங்கிற மேலத்தை டீட்டெயில்ஸை உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சம்மந்தமான நாலேஜ் இருக்குதா, நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ட்ரை பண்ணிடுறீங்களா, அதில் ஏர்ன் பண்ணிடுறீங்களா இல்லையாங்கிற எல்லா விஷயத்தையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.